ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அபீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஆனியனில் வச்சு தான் செய்ய போகிறேன். 2 பெரிய சைஸ் ஆனியனை வந்துட்டு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் வேணாம், ரொம்ப தின்னாகவும் வேணாம், மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆனியன்ஸ் வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் மற்றதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ரிங்ஸாக வரும். இதே மாதிரி எல்லா ஆனியன்ஸையும் பிரித்து எடுத்துடலாம். இந்த ஆனியன் ரிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். இதை நீங்கள் வெளியில் போய் வாங்கினீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப தின்னாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிறது மட்டும் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், ரிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம டிப் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 4 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருந்தால் போதும். மாவு பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நான் சொன்ன அளவு போட்டிங்கனாலே 2 ஆனியனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிடலாம். பிரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு 4 ப்ரெட்டை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். நான் வந்துட்டு 4 ப்ரெட் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். மீதியை வந்து நான் வேறு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் கம்மியாக தெரியுது. இப்போ நம்ம அதை பொரிக்கிறதுக்கு, ஆனியன் ரிங்ஸை பொரிக்கிறதுக்கு வந்துட்டு பேனில் எண்ணெய் போட்டு எண்ணெயை சூடாக்கிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன் ரிங்ஸை இந்த மாவில் டிப் பண்ணி அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி பொரிச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. நிறையா வச்சிங்கன்னா வெளியே நல்லா கலர் வந்துடும் சீக்கிரமாகவே, ஆனால் உள்ளே வெந்திருக்காது. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஆனியன் ரிங்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.